நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு. நீங்கள் பண்ணலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது, பண்ணலான்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது எங்கிட்ட தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க, என்ன செய்ய போகிறீங்க, இது எப்படி இருக்க போகுது. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன். 48 ஹவர்ஸில் பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன், இது இப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது. அதை பார்த்து அங்கே அவங்க எடுத்துகிட்டு போய், அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில், டெல்லியில் நினைக்கிறேன். அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய சினிமா டெக்னீஷியன்ஸ் கிட்ட அவங்க பேசுகிறாங்க. பேசி எப்படி இது சாத்தியமா, இவர் சொல்கிறதெல்லாம் சாத்தியமான்ட்டு. ஏன்னா இப்போ நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்னு எடுத்துக்கும்பொழுது எனி டைப் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் கம்பெனி, எனி ஸ்போர்ட்ஸ், எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஒரு சாதனை அப்படின்னு எழுதும்போது அந்த பர்டிகுலர் யார் அதில் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூட வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான். அப்போ இதை துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசி நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க. செக் பண்ணிக்கிட்டு திருப்பி என்கிட்ட வந்தாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட், சாத்தியப்படும்.